ஹாய் ஒருவன் 9th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் எக்ஸாமுக்கு இது பார்த்திங்கன்னா போதும். ஆனுவல் எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே டேட்டு தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வேறையாக கூட இருக்கலாம். சரிங்களா, காமன் ஆனுவல் நடக்கிறக்கு வாய்ப்பு கம்மி தான். டிஸ்ட்ரிக் வைஸ் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். 9th ஸ்டாண்டர்டுக்கு முதல் முறையாக வீடியோ போடுறதுனால யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. 10th எவ்வளோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு 10th கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மார்க் புக் பேக் ஃபுல்லாக வந்துடும். 14 1 மார்க் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 5 மார்க் சொல்லிடுறேன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் நல்லா படிங்க. இந்த சாப்டர் 1ல் வென் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. டிமோர்கன்லாம் சம்மந்தப்பட்ட வென் டயக்ராம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதா வென் டயக்ராம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா, அண்ட் டிமோர்கன்லாம் வந்து சம்மந்தப்பட்ட சம்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரூஃப் சம்ஸும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 2 5 மார்க் ஃபஸ்ட் சாப்டர்லேயே கேட்டுருவாங்க. பாருங்கள், ஃபைண்ட் தி சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்னு கேட்டுருங்க. ஸோ 2 5 மார்க் நமக்கு வந்து கேட்டுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த லாஸ்ட் 2 எக்ஸைஸ் நல்லாவே படிச்சிருங்க. அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்துருங்க. செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இந்த லாஸ்ட் ஒன்றுமே படிக்கணும்னா லாஸ்ட் எக்ஸைஸ் மட்டும் நல்லா போகிற ரியல் நம்பர்ஸில் அதுலேருந்து இந்த சம் தான் வரும்னு சொல்லலை. இதே சம் ரிப்பீட் ஆகிருக்கு. இதே மாதிரி 4 சம் இருக்குது, பார்த்துக்கணும். நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் போகிற நாளைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒன்று தான், ஃபேக்டரைஸ் கண்டிப்பாக வந்துடும். வேலை சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறது ஃபேக்டரைஸ் கண்டிப்பாக இந்த சம்மில் ஃபேக்டரைஸில் நீ எல்லா சம்மும் பார்க்கணும், வந்துடும். அதே மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் எம் கண்டுபிடிக்கிறது, பிக்யூ கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. அவனே வந்து இது கொடுத்துருவான் ஃபேக்டர். இதை வச்சு நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷனில் போடணும். ஸோ இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கேட்பான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் வர கொஸ்டின் எழுதிடலாம். அதே மாதிரி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் கேட்கலாம். இல்லை அப்படின்னா சென்ட்ராய்டில் வேர்டெக்ஸ் தேர்டு வேர்டெக்ஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். இந்த லாஸ்ட் எக்ஸைஸில் சென்ட்ராய்டு சம்மந்தப்பட்ட சம்ஸ் கேட்கலாம். இல்லைனா ஏரியா பேரலோகிராம் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ட்ரைசெக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அடுத்தது 36th பாருங்கள், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷனில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா கியூபாய்டு லாஸ்ட் எக்ஸைஸில் எல்லா சம்மையும் பார்த்துட்டு முக்கியமான சம்ஸ் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். அதில் ஒரு முக்கியமான சம் தான் இது. கியூபாய்டில் ஒரு சம் வந்துடும். சரியா, வால்யூமில். ஓகே, அடுத்தது ஸ்டாட்டில் மீடியனும் மோடும் பார்த்துட்டு லாஸ்ட் எக்ஸைஸில் மீடியனும் மோடும் எப்படி போடுறதுன்னு இந்த டப்பா சம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்று வந்துடும், எழுதிடலாம். அதே மாதிரி 39வது கேள்வி ப்ராபபிலிட்டிலேயும் ஒரு சம் வந்துடும். ப்ராபபிலிட்டியில் 2 எக்ஸைஸ் தான் இருக்குது, ரெண்டையுமே கரைச்சி குடிச்சிட்டு பார்த்துரு 10 சம் தான் இருக்க மாட்டிருக்கு. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் இந்த மாதிரி சம்ஸும் கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த சம் அடிக்கடி கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இட்ஸ் பிரெத் ஃபைண்ட் தி லென்த் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஐசோசஸ் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ப்ரூவ் பண்ணு, ஏரியா பேரலோகிராம் கண்டுபிடி, இந்த மாதிரி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இப்படி தான் 5 மார்க் வரும். ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் படித்தாலே பாஸ். ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டு ப்ராபபிலிட்டி படித்தாலே 4 5 மார்க் எழுதலாம். அப்புறம் அந்த ஃபேக்டரிஸும் பார்த்திங்கன்னா 5 5 மார்க் எழுதிடலாம். சரியா, இருந்தாலும் 10 5 மார்க் எழுத முடியும். அடுத்த 2 மார்க் பாருங்கள், ரைட் ஆஃப் பவர் செட் ரொம்ப ஈஸி. அதுக்கு செட்லேயே 2 கேட்டுருவான், எழுதிடலாம். இதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். வெதர் தி இது ஜீரோஸ் பாலினாமியெல்லாம் கேட்குறான், இதுவும் எழுதலாம். ஜிசிடி கண்டிப்பாக கேட்டுருவான். அடுத்தது ஜாமெட்ரி விட்டுருங்க, இது கேட்பான். இது வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் செக்ஷன் ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பான், இன்டர்னலி எக்ஸ்டர்னலி அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராய்டு கண்டிப்பாக கேட்பான். இல்லை ஏதாவது சாதா சம்ஸ் கேட்பான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏதாவது ஒன்று கேட்பான். வால்யூமில் 5 மார்க் கேட்டால் சர்ஃபேஸ் ஏரியாவில் 2 மார்க் கேட்பான். பாருங்கள், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு 2 மார்க்லேயும் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ஒன்று கேட்டுறாங்க. இது ப்ராபபிலிட்டி கிடையாது, ஸ்டாட்லேருந்து ஒன்று ப்ராபபிலிட்டி தான். அது ஸ்டாட்லேருந்து மீடியனோ மோடோ ஏதோ ஒன்று சாதா சம்ஸ் கேட்டுவாங்க, ஃபார்முலா படித்தா எழுதிடலாம். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் 5 மார்க்கில் அல்ஜிப்ராவில் கேட்குறாங்கன்னா மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் சொல்லிட்டு எலிமினேஷன் மெத்தட் XY கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கேட்டுறாங்க. ஸோ 2 மார்க்கும் ஈஸியாக இருக்குது. கிராஃப் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் சென்ட்ராய்டும் பார்த்துருங்க, ஏரியா ட்ராய ட்ரையாங்கிளும் பார்த்துருங்க. சரியா, ரெண்டுமே பார்த்தா இதை ஒன்று எழுதிடலாம். அதே மாதிரி கிராஃபிக்கலி சால்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஒன்று தான் இருக்குது, சால்வ் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக கேட்பான். ஸோ நீ வந்து ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி ஈஸியாக இருக்கிற சால்வ் பண்ணுற சம்ஸையாவது போட்டுப்பார். ஆனால் சால்வ் பண்ணி அதை வரக்கூடிய ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம லைனே ட்ரா பண்ணணும். ஸோ அதனால் கிராஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டுப்பார், இல்லைன்னா தப்பு வந்துடும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸியாகவே 80+ 90+ எடுத்துடலாம். மேற்கொண்டு நம்ம சேனலில் அதிகமான தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே வரப்போகுது. 9th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.